வணக்கம். இந்த வீடியோ கதவை திறப்பதிலும் கணிதம். ஒரு சின்ன விஷயம் தான் கதவை திறக்கிறது கூட, அதில் ஒரு கணித கருத்து மறைஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அந்த கணித கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணம். கோணம்னா என்ன? ரெண்டு கதிர்கள். கதிர்கள் அப்படிங்கிறது ஒரு புள்ளியில் தொடங்கி முடிவில்லாமல் செல்ற கோடு, அதுதான் கதிர்கள். அல்லது இரண்டு பக்கமும் முடிவு புள்ளி உள்ள கோடு தான் கோட்டு துண்டு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் ஏதோ ஒன்று, ரெண்டு கதிர்களாக இருக்கலாம் அல்லது கோட்டு துண்டுகளாக இருக்கலாம், ரெண்டு கோட்டு துண்டுகளாக இருக்கலாம். அது ஒரு புள்ளியில் சந்திக்கும் அந்த இடத்துல கோணம் உருவாகும். இதை தான் கோணம் அப்படின்னு சொல்கிறோம். கோணத்தினோட குறியீடு மேக்ஸில் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரி, கோணத்தோட வகைகளை பற்றியும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். 0 டிகிரி பூச்சிய கோணம் அப்படின்னு சொல்லுவோம். 90 டிகிரிக்கு குறைவாக உள்ளது குறுங்கோணம். 90 டிகிரி கரெக்டாக 90 டிகிரியை செங்கோணம் சொல்லுவோம். 90 டிகிரியை விட அதிகமானதை விரிகோணம் சொல்லுவோம். கரெக்டாக 180 டிகிரியை நேர்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இரண்டு கோட்டு துண்டுகள் இருக்குது, AB1 A'B1. இப்போ இது ரெண்டு சந்திக்கிற புள்ளியில் கோணம் உருவாகுது இல்லையா? இப்போ இந்த கோண கருத்து எப்படி இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒன்று மேலே ஒன்று பொருந்தி இருக்கு. அப்போது அங்கே 0 டிகிரி. இப்போது கோணங்கள் உருவாகிக்கிட்டே வருது. இது எல்லாமே குறுங்கோணங்கள். 90 கிட்ட வரவும் நமக்கு பாருங்கள் கரெக்டாக 90 செங்கோணம். இப்போ இந்த 90 விட அதிகமாகும் போது அங்கே கோணம் பாருங்கள் விரிவாகிக்கிட்டே போகும். ஸோ அதனால் அதுக்கு பேரே விரிகோணம். 180ல் இரண்டு கதிர்களும் ஒன்றுக்கொன்று நேராக ஒரே புள்ளியில் அமையும். இங்கே தான் 180 அமையும். இது நேர்கோணம். சரி, இது எப்படி நம்ம கதவு திறக்கிறதுல பயன்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நிலைப்பாடி இதுதான் ஒரு கதிர். இதோட பொருந்திருக்க கதவோடைய அடிப்பகுதியே இன்னொரு கதிர் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ கதவு மூடி இருக்கும்போது இந்த கதிர்கள் ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து கதவு திறக்கும் போது இங்கே என்ன உருவாகுது? இந்த இடத்துல கோணங்கள் உருவாகும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும்போது குறுங்கோணம், சரியாக நேராக வரும்போது செங்கோணம், அடுத்து விரிஞ்சிக்கிட்டே போகும்போது விரிகோணம், சரியாக நல்ல விரிவாக இருக்கும்போது நேர்கோணம். இப்படி தான் நம்முடைய சாதாரண இந்த கதவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட கணிதம் மறைஞ்சிருக்கு, கோணம்ங்கிற கருத்து. இது போல் பல இடங்கள்லையும் கோண கருத்துக்கள் மறைஞ்சிருக்கு. எடுத்துக்காட்டாக நான் ஒன்று சொல்லலாம். இப்போ நம்ம நோட்டு புத்தகம் இதெல்லாம் திறக்கும் போது யோசிச்சு பாருங்கள். இனிமேல் அங்கேயும் கோணங்கள் உருவாகும் இந்த முனையில். இதே போல் வேறு எங்கெல்லாம் கோண கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போல் கணித கருத்துக்கள் அன்றாட வாழ்வில் எங்கெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம்.